வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். மருத்துவ படிப்பில் அரசுக்கு 50% இடங்களை ஒதுக்க வேண்டும். தனியார் மருத்துவக் கல்லூரி பிரதிநிதிகளுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி வலியுறுத்தல். நகைக்காக பெண்ணை கொடூரமாக கொன்ற உறவினர். திட்டமிட்டு அரங்கேற்றப்பட்ட கொலையில் குற்றவாளிகள் கைது. அமைச்சர் பதவி விலகினால் எதுவும் மாறாது. பிரதமர் மோடி பதவி விலக வேண்டும் என கூறுங்கள். புதுச்சேரியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் அறிவுறுத்தல். குடிபோதையில் காரை ஓட்டிய தமிழக வாலிபர். 8ற்கும் மேற்பட்டோருக்கு எலும்பு முறிவு. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி சட்டசபையில் நடைபெற்ற முதல்கட்ட பேச்சுவார்த்தையில் மருத்துவ படிப்பில் அரசுக்கு 50% இடங்களை ஒதுக்க தனியார் மருத்துவக் கல்லூரி பிரதிநிதிகளை முதலமைச்சர் ரங்கசாமி வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் 9 மருத்துவக் கல்லூரிகள் உள்ளன. இதில் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரியில் உள்ள 180 இடங்களில் புதுவை மாணவர்களுக்கு 131 இடங்கள் ஒதுக்கப்படுகிறது. ஜிப்மரில் உள்ள 243 இடங்களில் புதுவை மாணவர்களுக்கு 64 இடங்கள் ஒதுக்கப்படுகிறது. 3 தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் மொத்தமாக 650 MBBS இடங்கள் உள்ளன. இக்கல்லூரிகளில் 2025-2026 கல்வியாண்டு நீதிமன்ற உத்தரவுப்படி 13 உட்பட வெங்கடேஸ்வரா 92, மணக்குள விநாயகர் 93 என அரசு ஒதுக்கீடாக 255 இடங்களை ஒதுக்கின. அதே சமயம் 4 நிகர்நிலை மருத்துவ பல்கலைக்கழகங்களில் ஒரு இடம் கூட புதுவை மாணவர்களுக்கு கிடைப்பதில்லை. தேசிய மருத்துவ கவுன்சில் உத்தரவுப்படி தனியார் மருத்துவ கல்லூரிகள் அரசு ஒதுக்கீடாக 50% இடங்களை ஒதுக்க வேண்டும். ஆனால் புதுவையில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரிகள் 35 முதல் 37% இடங்களை தான் அரசுக்கு வழங்கி வருகின்றன. அண்டை மாநிலமான தமிழகத்தில் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் இருந்து அரசு ஒதுக்கீடாக 65% இடங்களும், தெலுங்கானா, ஆந்திராவில் 85% இடங்களும், மற்ற மாநிலங்களில் 50% இடங்களும் பெறப்படுகிறது. இதனால் நடப்பாண்டு புதுவை அரசு 50% இடங்களை பெற வேண்டும் என்று முதலமைச்சர் ரங்கசாமியிடம் மாணவர் மற்றும் பெற்றோர் நலசங்கம் சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. இந்த நிலையில் 2026-2027 கல்வியாண்டிற்கு நீட் சார்ந்த இளநிலை மருத்துவ படிப்புக்கு நீட் தேர்வில் தகுதி பெற்ற மாணவர்களிடமிருந்து சென்டாக்கில் விரைவில் விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட உள்ளது. இதற்கிடையே தனியார் கல்லூரிகளில் அரசு ஒதுக்கீட்டு இடங்களை பெறுவதற்கான முதற்கட்ட பேச்சுவார்த்தை 24ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி புதுச்சேரி சட்டசபையில் தனியார் மருத்துவ கல்லூரிகளுடன் முதற்கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றது. முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் சுகாதாரத்துறை செயலர் யாசின் முகமது சௌத்ரி, இயக்குனர் செவ்வேல், இணை இயக்குனர் மேரி ஜோஸ்பின் சித்ரா, சார்பு செயலர் சௌமியா மற்றும் 3 தனியார் மருத்துவக் கல்லூரி மற்றும் 1 தனியார் பல் மருத்துவக் கல்லூரி பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி பிற மாநிலங்களில் தனியார் மருத்துவக் கல்லூரிகள் அரசுக்கு 50%, 65% என இடங்கள் ஒதுக்குகின்றன. அதேபோல் நீங்களும் புதுச்சேரி அரசுக்கு 50% இடங்களை ஒதுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். அதற்கு தனியார் மருத்துவக் கல்லூரி பிரதிநிதிகள் இது தொடர்பாக கல்லூரி நிர்வாகத்திடம் பேசிவிட்டு முடிவை தெரிவிப்பதாக கூறினர். மேலும் இந்த ஆண்டு அரசு ஒதுக்கீடாக 50% இடங்களை கொடுத்தே தீர வேண்டும் என்றும், இது தொடர்பாக மருத்துவக் கல்லூரி நிர்வாகத்திடம் பேசிவிட்டு 27ஆம் தேதிக்குள் அரசுக்கு உரிய பதிலை அளிக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் ரங்கசாமி உத்தரவிட்டார். மாணவர்கள் போராட்டத்தின் எதிரொலியாக புதுச்சேரி கடற்கரை சாலை மூடப்பட்டதுடன் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் வெளியேற்றப்பட்டனர். நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும், மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தி டெல்லியில் போராட்டம் நடத்தும் கரப்பான் பூச்சி ஜனதா கட்சிக்கு ஆதரவாக புதுச்சேரியில் கடந்த 2 நாட்களாக மாணவர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் கடற்கரை சாலை மற்றும் அம்பேத்கர் மணிமண்டபம் அருகே ஒன்று கூடி மாணவர்கள் போராட்டம் நடத்த திட்டமிட்டுள்ளதாக காவல்துறைக்கு தகவல் கிடைத்ததை தொடர்ந்து கடற்கரை சாலை முழுவதும் பேரிகார்டுகள் வைத்து சீல் வைக்கப்பட்டு பொதுமக்கள் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டது. மேலும் கடற்கரை சாலையில் இருந்த பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளை காவல்துறையினர் வெளியேற்றினர்.
தமிழக முதலமைச்சர் விஜய் நடிப்பில் வெளியான ஜனநாயக திரைப்படத்தின் டிக்கெட் அதிக விலைக்கு பிளாக்கில் விற்பனை செய்யப்படுகிறது. தமிழக முதலமைச்சர் விஜய் நடித்துள்ள ஜனநாயகன் திரைப்படம் நேற்று முன்தினம் வெளியானது. புதுச்சேரியில் உள்ள 13 திரையரங்குகளில் இப்படம் வெளியானது. வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய 3 நாட்களுக்கும் டிக்கெட் முன்பதிவாகிவிட்டது. இதனால் பிளாக்கில் டிக்கெட் வாங்கி செல்கின்றனர். ஒரு டிக்கெட் 200, 300, 500 என கூடுதல் விலைக்கு விற்கப்படுகிறது. நகர் பகுதியில் குடிபோதையில் தமிழ்நாட்டை சேர்ந்த நபர் ஒருவர் ஓட்டி வந்த சொகுசு கார் 7ற்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் மீது மோதி விபத்து ஏற்படுத்தியதில் இருசக்கர வாகனங்களில் பயணம் செய்த குழந்தை உட்பட 8ற்கும் மேற்பட்டோருக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். புதுச்சேரிக்கு வார இறுதி நாட்களில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர். இந்த நிலையில் நகர பகுதியில் சாரம் அருகே உப்பனாறு வாய்க்கால் மேம்பால பணிகள் நடைபெற்று வருகிறது. இதற்காக போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் நள்ளிரவு பொதுமக்கள் அந்த சாலையை இருசக்கர வாகனத்தில் கடந்து சென்று கொண்டிருந்த போது தமிழ்நாடு பதிவு எண்ணை கொண்ட சொகுசு வாகனம் ஒன்று அதிவேகமாக வந்து எதிரே வந்த இருசக்கர வாகனத்தின் மீது மோதி சிறிது தூரம் இழுத்து சென்றது. இதில் சுமார் 7ற்கும் மேற்பட்ட வாகனங்கள் சேதம் அடைந்தது மட்டுமல்லாமல் அந்த இருசக்கர வாகனங்களில் வந்த குழந்தை உட்பட 8ற்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்தனர். பலருக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டது. இதனை பார்த்த அவ்வழியாக சென்ற பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் படுகாயம் அடைந்தவர்களை மீட்டு அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் குடிபோதையில் சொகுசு காரை ஓட்டி வந்த நபருக்கு காவல்துறையினர் முன்னிலையில் தர்ம அடி கொடுத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் காரை ஓட்டி வந்த நபரை பொதுமக்களிடமிருந்து காப்பாற்றி காவல் நிலையம் அழைத்து சென்று தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். குடிபோதையில் கார் ஓட்டி விபத்து ஏற்படுத்தியதில் சாலையில் சென்ற இருசக்கர வாகனம் சேதமடைந்தது மட்டுமல்லாமல் பலருக்கு எலும்பு முறிவு ஏற்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த அரசு அதிகப்படியான ரெஸ்டோ பார் மற்றும் பார்களை திறந்து குடிமகன்களை ஊக்குவிப்பதாகவும் இதனாலேயே இதுபோன்ற விபத்துகள் அதிகம் ஏற்படுவதால் அரசுதான் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் என பாதிக்கப்பட்டவர்களை மீட்ட இளைஞர்கள் அரசை வசைபாடினர். நீட் வினாத்தாள் கசிவு விவகார போராட்டங்களில் வெளிநாட்டு சதி இருக்கலாம் என்றும் உண்மையை கண்டறிந்து இளைஞர்கள் செயல்பட வேண்டும் என லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தெரிவித்துள்ளார். புதுவையில் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜ் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர் நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரம், அதனைத் தொடர்ந்து நடைபெற்று வரும் போராட்டங்கள் மற்றும் மாணவர்கள் தொடர்பான பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தார். நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தை முன்னிறுத்தி டெல்லி ஜந்தர் மந்தரில் நடைபெறும் போராட்டங்கள் குறித்து பேசிய அவர் இளைஞர்களை திசை திருப்பும் முயற்சிகளும் இந்தியாவின் சர்வதேச மதிப்பை பாதிக்கும் வகையிலான சதி திட்டங்களும் இருக்கக்கூடும் என்ற சந்தேகம் இருப்பதாக கூறினார். இந்த விவகாரத்தில் முழுமையான விசாரணை நடத்தி உண்மைகள் வெளிச்சத்திற்கு வந்த பிறகு எந்த முடிவுக்கும் வர வேண்டும் என்றார். பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையில் இந்தியா வல்லரசு நாடாக உருவாகும் பாதையில் முன்னேறி வருவதாகவும் ராக்கெட் தயாரிப்பு, ஹைட்ரஜன் ரயில் மற்றும் மேக் இன் இந்தியா போன்ற துறைகளில் நாடு குறிப்பிடத்தக்க வளர்ச்சி கண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த வளர்ச்சியை பொறுக்க முடியாமல் வெளிநாட்டு சக்திகள் சதி திட்டங்களில் ஈடுபட வாய்ப்பு இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். நேபாளம், வங்கதேசம், இலங்கை உள்ளிட்ட நாடுகள் போன்று இளைஞர்களை தவறாக வழிநடத்தும் முயற்சிகள் நடைபெறலாம் என்றும் அதுபோன்ற சதிகளை கண்டறிந்து தடுக்க வேண்டியது அவசியம் என்றும் கூறினார். காவல்துறையினர் பல்வேறு மன அழுத்தங்களை எதிர்கொண்டு வருவதாகவும் சில காவலர்கள் தற்கொலை செய்து கொண்ட சம்பவங்களையும் சுட்டிக்காட்டிய அவர் அதற்காக நேரடியாக உள்துறை அமைச்சரின் பதவி விலகலை கோர முடியாது என்றார். போட்டித் தேர்வுகள் மாணவர்களின் திறமையை வெளிக்கொணரும் முக்கியமான செயல்முறையாகும் என்றும் அவற்றை அரசியலாக்குவது சரியல்ல என்றும் அவர் தெரிவித்தார். இந்தியாவில் தினமும் சுமார் 500 பேர் தற்கொலை செய்து கொள்வதாகவும் அதில் கணிசமானோர் மாணவர்கள் என்றும் குறிப்பிட்ட அவர் இந்த பிரச்சனைகளிலும் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்றார். போராட்டங்களின் போது காவல்துறையினரை தவறாக சித்தரிக்கும் வகையில் சமூக வலைதளங்களில் சில காணொளிகள் பரப்பப்படுவதாகவும் அவற்றை மக்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்றும் கூறினார். ஜல்லிக்கட்டு போராட்டத்தை எடுத்துக்காட்டாக குறிப்பிட்ட அவர் தலைமை இல்லாமலேயே அமைதியான முறையில் நடைபெற்ற அந்த போராட்டத்தில் பெரிய அளவிலான வன்முறை சம்பவங்கள் நடைபெறவில்லை என்றார். தற்போதைய போராட்டங்களும் சட்டத்தின் வரம்புக்குள் அமைதியான முறையில் நடைபெற வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மேலும் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி என்று அழைக்கப்படும் அமைப்பில் வெளிநாட்டினரின் ஆதிக்கம் இருப்பதாகவும் சில வெளிநாட்டு சக்திகளின் ஆதரவு கிடைக்கிறது என்றும் அவர் குற்றம் சாட்டினார். அதேபோல்
மணிப்பூர் உள்ளிட்ட இடங்களில் 2 CIA முகவர்கள் கைது செய்யப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். நீட் அறிமுகமான பிறகு ஏழை மற்றும் நடுத்தர குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்களும் மருத்துவ கல்வி பெறும் வாய்ப்பு அதிகரித்துள்ளதாக அவர் கூறினார். நீட் அமலுக்கு வருவதற்கு முன்பு அதிக கட்டணம் செலுத்தக்கூடியவர்களுக்கே மருத்துவ படிப்பு எளிதில் கிடைத்ததாகவும் தற்போது திறமை அடிப்படையில் மாணவர்கள் வாய்ப்பு பெறுகின்றனர் என்றும் தெரிவித்தார். 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளிலும் பொது தேர்வுகள் நடத்தப்படுவதை சுட்டிக்காட்டிய அவர், தேர்வு நடத்தப்படுவது தவறல்ல, வினாத்தாள் கசிவு போன்ற குற்றச் செயல்கள் நடந்தால் அவற்றை விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். நீட் விவகாரம் தொடர்பாக மத்திய அரசு தொடர்ந்து ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதாகவும், போராட்டம் நடத்துவது ஜனநாயக உரிமை என்றாலும் அனுமதி வழங்கப்பட்ட இடங்களில் அமைதியான முறையில் மட்டுமே போராட வேண்டும், காவல்துறையினரை தாக்குவதோ வன்முறையில் ஈடுபடுவதோ ஏற்க முடியாதது என்றும் கூறினார். பாராளுமன்றம் உள்ளிட்ட முக்கிய இடங்களில் பாதுகாப்பு காரணங்களால் கட்டுப்பாடுகள் இருப்பதை நினைவூட்டிய அவர், வங்கதேசம் மற்றும் இலங்கையில் நடந்த சம்பவங்களை சுட்டிக்காட்டி இந்தியாவிலும் இதுபோன்ற நிகழ்வுகளுக்கு பின்னால் சதி திட்டங்கள் இருக்கலாம் என்ற சந்தேகத்தை வெளிப்படுத்தினார். காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் இந்தியாவின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் செயல்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். வெளிநாட்டு தூண்டுதல்களுக்கு இளைஞர்கள் ஆளாகாமல் எந்த விவகாரத்தையும் முழுமையாக ஆராய்ந்து செயல்பட வேண்டும் என்பதை தனது வேண்டுகோள் என்றும் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தெரிவித்தார். விக்சித் பாரத் யுவா கனெக்ட் நிகழ்ச்சி இளைஞர்களுக்கு நாட்டுப்பற்று, சமூக பொறுப்புணர்வு வலியுறுத்தும் வகையில் நடைபெற்றது. புதுச்சேரி விநாயகா மிஷன் அலைடு ஹெல்த் சயின்ஸ் கல்லூரியின் தேசிய சேவை திட்டம் சார்பில் விக்சித் பாரத் யுவா கனெக்ட் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியானது விநாயகா மிஷன் பல்கலைக்கழக வேந்தர் டாக்டர் கணேசன் அறிவுறுத்தலின்படி அலைடு ஹெல்த் சயின்ஸ் கல்லூரிகளின் டீன் பேராசிரியர் டாக்டர் செந்தில்குமார் வழிகாட்டுதலின்படி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியை கல்லூரியின் இயக்குனர் பேராசிரியர் ஆண்ட்ரூ ஜான் சில்வஸ்டர் தலைமை ஏற்று தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக இளைஞர் முன்னோடியின் தன்னார்வலர் செல்வி கேஜியா கலந்து கொண்டார். மேலும் சிறப்பு அழைப்பாளராக ஓய்வு பெற்ற NLC அதிகாரியும் நஷா முக்த் பாரத் வாரியர் கார்த்திகை கோடி கலந்து கொண்டு போதைப் பொருள் இல்லாத ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை கடைபிடித்து வளர்ந்த இந்தியா என்ற இலக்கை நோக்கி இளைஞர்கள் செயல்பட வேண்டும் என வலியுறுத்தினார். இதனைத் தொடர்ந்து மை பாரத் தளத்தின் பதிவு முறை, அதன் பயன்கள், தன்னார்வ சேவை வாய்ப்புகள் மற்றும் இளைஞர்களுக்கான தலைமைத்துவ மேம்பாட்டு திட்டங்கள் குறித்து விளக்க உரை வழங்கப்பட்டது. பின்னர் நடைபெற்ற சிறப்புரையும் கலந்துரையாடல் மற்றும் கேள்வி பதில் நிகழ்ச்சியும் மாணவர்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றது. மேலும் நஷா முக்த் பாரத் குறும்படம் திரையிடப்பட்டதுடன் போதைப் பொருள் இல்லாத பொறுப்புணர்வு மிக்க மற்றும் வளர்ந்த இந்தியாவை உருவாக்க உறுதியேற்கும் வகையில் அனைத்து பங்கேற்பாளர்களும் நஷா முக்த் பாரத், விக்சித் பாரத் உறுதிமொழி ஏற்றனர். இந்த நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாட்டினையும் கல்லூரி நிர்வாக அதிகாரி சந்துரு மற்றும் தேசிய சேவை திட்ட அதிகாரி உதவி பேராசிரியர் ஜெயசூர்யா, விரிவுரையாளர் சூரியமூர்த்தி, உதவி பேராசிரியர் சுதாகர், விரிவுரையாளர் செல்வி பூஜா பிரியா, உதவி பேராசிரியர் டாக்டர் வினிதா மற்றும் தேசிய சேவை திட்ட தன்னார்வலர்கள், ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். மேகதாது மற்றும் காவிரி நீர் பங்கீடு பேச்சுவார்த்தைக்காக முதலமைச்சர் விஜய் கர்நாடகா செல்வார் என்பது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை என்றும், இது குறித்து முதலமைச்சர் விஜய் அறிவிப்பார் என தமிழக கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் தனியார் பள்ளி விழா ஒன்றில் பங்கேற்ற பிறகு செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன், தமிழக பாடத்திட்டத்தில் மாற்றம் கொண்டு வருகிறோம், AI மற்றும் நேச்சுரல் இன்ஜினியரிங், ப்ரமோட் இன்ஜினியரிங் கொண்டு வர உள்ளோம் என்றார். காவிரி நீர் மேகதாது பிரச்சினை தொடர்பாக கர்நாடக முதலமைச்சரை சந்தித்து பேசுவது குறித்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை. இதுகுறித்து தமிழக முதலமைச்சர் தான் அறிவிப்பார் என அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்தார். நீட் ஒழிப்பே நிரந்தர தீர்வு, கல்வியை மாநில திட்டத்தில் கொண்டு வர வேண்டும், மாணவர்கள் இளைஞர்களின் போராட்டத்திற்கு தமிழக வெற்றிக் கழகம் ஆதரவு அளிப்பதாக குறிப்பிட்டார். காவல்துறை தாக்கக்கூடாது என அறிவுறுத்தி உள்ளோம். லாக்அப் மரணம் நடந்திருக்கிறது, இதனை நியாயப்படுத்த முடியாது, தவறு செய்தவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்தார். 8 தலித் அமைச்சர்கள் இருந்தும் அந்த சமுதாயத்தின் மேம்பாட்டிற்கு பாடுபடவில்லை என இயக்குனர் ரஞ்சித் குற்றம் சாட்டியுள்ளாரே என்ற கேள்விக்கு அவருக்கு சரிக்கு சரி பதில் சொல்வது சரியாக இருக்காது. ரஞ்சித்தின் நம்பிக்கைக்கு ஏற்ப செயல்படுத்தி காட்டுவது எங்களது வேலையாக இருக்கும் என
தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் பதிலளித்தார். நடிகர் சூர்யாவின் பிறந்தநாளை முன்னிட்டு மனிதநேய சூர்யா நற்பணி இயக்கம் சார்பில் கம்பன் நகர் கருணை இல்லத்தில் இரவு உணவு வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநில மனிதநேய சூர்யா தலைமை நற்பணி இயக்கத்தின் சார்பாக நடிப்பு நாயகன் அகரம் தந்த சிகரம் சூர்யா அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு ரெட்டியார்பாளையம் கம்பன் நகர் கருணை இல்லத்தில் மனிதநேய சூர்யா நற்பணி இயக்கத்தின் மாநில இணை செயலாளர் கோடீஸ்வரன் தலைமையில் இரவு உணவு வழங்கப்பட்டது. மாநில செயலாளர் தட்சிணாமூர்த்தி, செயலாளர் பாலாஜி, பொருளாளர் நிதின், துணைத் தலைவர் ராஜேஷ், துணை செயலாளர் சரவணன், அமைப்பாளர் லிங்கப்பன், துணை பொருளாளர் சிவமூர்த்தி, ஒருங்கிணைப்பாளர் முருகதாஸ், இளைஞரணி நிர்வாகிகள் அமிதாப், கோபிநாத், முத்துவேல், பார்த்தா, பேட்ரிக், சந்தோஷ், சுந்தர், ஐயனார், எழில், சதீஷ் மற்றும் மௌனம் பேசியதை நற்பணி இயக்கத்தில் பயணிக்கும் சேஷாத்ரி, சசிகுமார், ரகு, அருள்தாஸ், பசுபதி, விஜி, பிருத்திவிராஜ், அருள்தாஸ், அஜய், அகிலன், ஞானகுரு, கணேஷ், ஏகாம்பரம், புவி, ஆதி, இளவழகன், மணிகண்டன், தினமுகேஷ், ரஞ்சன், அமுல் இவர்கள் அனைவரும் கலந்து கொண்டு சூர்யாவின் பிறந்த நாளை மிகவும் சிறப்பாக கேக் வெட்டி கொண்டாடினர். ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் கிரீன் இன்ஜினியர்ஸ் அமைப்பின் துவக்க விழா நடைபெற்றது. மதகரிப்பட்டு ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் நிலையான நீடித்த வளர்ச்சி இலக்குகளை வலியுறுத்தும் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் கிரீன் இன்ஜினியர்ஸ் அமைப்பின் துவக்க விழா நடைபெற்றது. ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரி கல்வி குழும தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநர் தனசேகரன், பொருளாளர் ராஜராஜன், துணை செயலாளர் வேலாயுதம், கல்லூரியின் இயக்குநர் மற்றும் முதல்வர் முனைவர் வெங்கடாச்சலபதி, ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுத்துறை டீன் முனைவர் வேல்முருகன் ஆகியோர் விழாவை சிறப்பித்தனர். ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியின் டீன் முனைவர் அறிவழகர் அனைவரையும் வரவேற்றார். கல்லூரியின் தேர்வு கட்டுப்பாட்டாளர் முனைவர் ஜெயக்குமார் வாழ்த்துரை வழங்கினார். தி இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் கிரீன் இன்ஜினியர்ஸ் அமைப்பின் தலைவர் முனைவர் ரமேஷ், துணைத் தலைவர் முனைவர் பாலமுருகன், இயக்குனர் முனைவர் சுரேஷ், சீதாராமன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இந்த துவக்க விழாவின் தலைமை விருந்தினராக பிருத்வி குரோகேர் பிரைவேட் லிமிடெட் தலைமை நிர்வாக அதிகாரி மற்றும் இயக்குனர், பட்டர்ஃபிளை நிறுவனத்தின் மேனாள் துணைத் தலைவர் முனைவர் குமார் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களிடையே உரையாற்றினார். நிலையான நீடித்த வளர்ச்சி இலக்குகளில் சுற்றுச்சூழலுக்கு ஏற்றபடி பொறியியல் துறையில் மேற்கொள்ளப்பட வேண்டிய பல மாற்றங்களையும் மாணவர்களுக்கு விளக்கினார். சூழலியல் மாற்றங்களையும் மனிதனின் பேராசையால் ஏற்படும் சூழல் சீர்கேடுகளையும் இந்த நிலை நீடித்தால் காலப்போக்கில் ஏற்பட போகும் பாதிப்புகளையும் அதனை தடுக்க நாம் செய்ய வேண்டிய வாழ்வியல் மாற்றங்களையும் குறித்து மாணவர்களுடன் உரையாற்றினார். உலகெங்கும் பசுமை சூழலை காப்பதிலும் SDG எனப்படும் நிலையான நீடித்த வளர்ச்சி குறிக்கோள்களில் வருங்கால சந்ததியின் ஈடுபாடு மற்றும் பங்களிப்பு குறித்து விரிவாக விளக்கினார். மேலும் ஹைஜன் அமைப்பின் செயல்பாடுகளையும் அதன் மூலம் மாணவர்களுக்கு கிடைக்கும் பல்வேறு வாய்ப்புகள் குறித்தும் விரிவாக விளக்கினார். ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் பசுமை சூழ்நிலை மாற்றத்திற்கு சிறப்புடன் பங்காற்றிய பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். விழாவில் அகாடமிக் டீன் முனைவர் அன்புமலர், வேலைவாய்ப்புத்துறை டீன் முனைவர் கைலாசம் மற்றும் அனைத்து துறை தலைவர்கள் பங்கு கொண்டு மாணவர்களை வாழ்த்தினர். எந்திரவியல் துறை தலைவர் பேராசிரியர் முனைவர் ஹேமலதா அனைவருக்கும் நன்றி கூறினார். விழாவிற்கான ஏற்பாடுகளை எந்திரவியல் துறை பேராசிரியர்கள் முனைவர் ரவிசங்கர், முனைவர் பவளவன பாண்டியன் மற்றும் ஹைஜன் அமைப்பின் மாணவர்கள் சேர்ந்து செய்திருந்தனர். பகல் நேரத்தில் சர்ப்ரைஸ் என நம்ப வைத்து வீட்டிற்குள் நுழைந்த இளைஞர் நகைக்காக பெண்ணை கொடூரமாக கொலை செய்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி கரவடிக்குப்பம் கெங்கையம்மன் கோவில் வீதியை சேர்ந்த மணி தனது வீட்டின் அருகே ஹோட்டல் நடத்தி வருகிறார். இவரது மனைவி 42 வயதான ரமணி. இவர்களுக்கு ஒரு மகளும் ஒரு மகனும் உள்ளனர். நேற்று முன்தினம் ஹோட்டல் பணிகளை முடித்துவிட்டு சந்தைக்கு சென்ற மணி பிற்பகல் வீட்டிற்கு திரும்பினார். வீட்டின் கதவை திறந்து உள்ளே சென்ற போது சமையலறை அருகே உள்ள குறுகிய பகுதியில் ரமணி ரத்த வெள்ளத்தில் உயிரிழந்து கிடந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். அவரது அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் திரண்ட நிலையில் தகவல் அறிந்து லாஸ்பேட்டை காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். முதற்கட்ட விசாரணையில் ரமணியின் தலை, முகம், கழுத்து உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதும் கழுத்தில் துணி சுற்றப்பட்டிருந்ததும் தெரியவந்தது. மேலும் அவர் அணிந்திருந்த 6 பவுண்ட் தாலி செயின் மற்றும் கம்மல் மாயமாகி இருந்ததால் கொள்ளைக்காக கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்ற கோணத்தில் காவல்துறையினர் விசாரணையை தீவிரப்படுத்தினர்.
அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போது ரமணியின் உறவினரின் நண்பரான பிரவீன்குமார் சம்பவத்தன்று வீட்டிற்கு வந்து சென்றது தெரியவந்தது. இதற்கிடையில் அரசு மருத்துவமனையில் ரமணியின் உடலுக்கு அஞ்சலி செலுத்த வந்த பிரவீன்குமார் கதறி அழுதது காவல்துறையினருக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியது. அவரை அழைத்து சென்று விசாரித்த போது ரமணியை கொலை செய்ததை ஒப்புக்கொண்டார். காவல்துறையினரிடம் அளித்த வாக்குமூலத்தில் கடன் தொல்லையால் பணத்திற்காக ரமணியின் நகைகளை கொள்ளையடிக்க திட்டமிட்டதாகவும் சர்ப்ரைஸ் என கூறி புடவை வாங்கி வீட்டிற்குள் சென்றதாகவும் தெரிவித்துள்ளார். பின்னர் கண்களை மூடச் சொல்லி கல்லால் தாக்கி தொடர்ந்து அம்மிக்கல் மற்றும் கத்தரிக்கோளால் தாக்கி கொலை செய்ததாகவும் சத்தம் கேட்காமல் இருக்க வாயில் துணி அடைத்ததாகவும் கூறியுள்ளார். அதன் பின்னர் உடலை சமையலறை அருகே இழுத்து சென்று இரத்த கரைகளை சுத்தம் செய்து நகைகளை எடுத்துக்கொண்டு வீட்டை பூட்டிவிட்டு தப்பி சென்றதாக வாக்குமூலத்தில் தெரிவித்துள்ளார். இந்த வழக்கில் 24 வயதான பிரவீன்குமார் மற்றும் அவரது மனைவி 21 வயதான ஈஸ்வரி ஆகியோரை காவல்துறையினர் கைது செய்தனர். மேலும் கொள்ளையடிக்கப்பட்ட சுமார் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகைகள், 2 செல்போன்கள், 1 இருசக்கர வாகனம் மற்றும் கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட அம்மிக்கல் உள்ளிட்ட பொருட்களையும் பறிமுதல் செய்தனர். இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய காவல்துறையினர் காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். கைது செய்யப்பட்ட தம்பதியின் 8 மாத ஆண் குழந்தை ஈஸ்வரியின் பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டது. சேதராப்பட்டு காவல் நிலையத்தில் மக்கள் குறைகேட்பு கூட்டம் புதுச்சேரி டிஐஜி சத்யசுந்தரம் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரியில் பொதுமக்களின் நலன் கருதி சட்டம் ஒழுங்கை பாதுகாத்திடும் வகையில் காவல்துறை சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் சேதராப்பட்டு காவல் நிலையத்தில் புதுச்சேரி காவல்துறை டிஐஜி சத்யசுந்தரம் தலைமையிலும் சட்டம் ஒழுங்கு வடக்கு காவல் கண்காணிப்பாளர் வம்சிதர் ரெட்டி முன்னிலையில் நடைபெற்ற மக்கள் குறைகேட்பு கூட்டத்தில் கலந்து கொண்ட பொதுமக்கள் வாய்மொழியாகவும் மனுவாகவும் தங்களின் குறைகளை எடுத்து கூறினர். இதனை கேட்டுக்கொண்ட டிஐஜி சத்யசுந்தரம் சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகளை முன்வைத்து புகாரின் அடிப்படையில் தீவிர விசாரணை மேற்கொண்டு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என காவல்துறை ஆய்வாளர்கள் மற்றும் உதவி ஆய்வாளர்களுக்கு உத்தரவிட்டார். மேலும் இந்த மக்கள் மன்ற கூட்டத்தில் வடக்கு காவல் கண்காணிப்பாளர் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள காவல் நிலைய ஆய்வாளர்கள், உதவி ஆய்வாளர்கள், குற்றப்பிரிவு காவலர்கள் மற்றும் சுற்றுவட்டார பகுதியை சார்ந்த பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஏம்பலம் தொகுதி வம்பாப்பேட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ புற்றுமாரியம்மன் ஆலயத்தில் 23ஆம் ஆண்டு ஆடி மாத பெருவிழா முன்னாள் அமைச்சர் கந்தசாமி குடும்பத்தினர் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருந்தனர். புதுச்சேரி மாநிலம் ஏம்பலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வம்பாப்பேட் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ புற்றுமாரியம்மன் ஆலயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஆடி மாதம் 2வது வெள்ளிக்கிழமை திருவிழா நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு 23வது ஆண்டு திருவிழா நடைபெற்றது. இந்த திருவிழாவை முன்னாள் அமைச்சர் கந்தசாமியின் குடும்பத்தினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கம் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். இதற்கு முன்பாக அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகமாக சந்தனம், தயிர், பால், இளநீர், அபிஷேகத்தூள் மற்றும் வாசனை திரவியங்கள் மூலம் சிறப்பு அபிஷேகம் செய்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ஊரில் உள்ள பெண்கள் கூழ் குடங்களை தங்களுடைய நேர்த்தி கடன்களுக்காக தலையில் சுமந்து கொண்டு மேலதாளங்கள் முழங்க வான வேடிக்கைகளுடன் வீதி புறப்பாடாக வந்து அம்மனுக்கு சாகை வார்த்தல் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ஏம்பலம் தொகுதியை சார்ந்த காங்கிரஸ் அனைத்து நிலை பொறுப்பாளர்களும், கட்சி பிரமுகர்கள் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள், பெரியோர்கள், இளைஞர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து அறுசுவை உணவாக பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை முன்னாள் அமைச்சர் கந்தசாமியின் குடும்பத்தினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரியில் நிலைத்தன்மை பயிற்சியாளர்கள் லீக் அறிமுக MSME தொழிலாளர்களை உலக தரத்திற்கு உயர்த்த புதிய முயற்சி நடைபெற்றது. புதுச்சேரியில் குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களை உலகளாவிய போட்டித்திறன் கொண்ட நிறுவனங்களாக மாற்றும் நோக்கில் நிலைத்தன்மை பயிற்சியாளர்கள் லீக் என்ற புதிய திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. விக்சித் பாரத் 2047 தேசிய கல்விக் கொள்கை, ஐக்கிய நாடுகளின் நிலையான வளர்ச்சி இலக்குகள் மற்றும் ஜீரோ டிஃபெக்ட், ஜீரோ எஃபெக்ட் போன்ற தேசிய வளர்ச்சி இலக்குகளுக்கு ஏற்ப இந்த திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த திட்டம் இந்திய நிலைத்தன்மை பயிற்சியாளர்கள் குழு, ZHA அறக்கட்டளை மற்றும் பல்வேறு துறைகளை சேர்ந்த நிபுணர்களின் ஒத்துழைப்புடன் செயல்படுத்தப்படுகிறது. தொழில் முனைவோர், கல்வியாளர்கள், மாணவர்கள், ஆராய்ச்சியாளர்கள், அரசு அதிகாரிகள், தொழில் வல்லுநர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரையும் ஒரே தளத்தில் இணைத்து தொழில்களின் நிலைத்தன்மை, தர மேம்பாடு, புதுமை, டிஜிட்டல் மாற்றம், செயற்கை நுண்ணறிவு, சுற்றுச்சூழல் பொறுப்பு,
சமூக பொறுப்பு மற்றும் நல்ல நிர்வாகம் ஆகிய துறைகளில் திறன் மேம்படுத்துவதே இதன் முக்கிய நோக்கமாகும். 4 கட்டங்களாக செயல்படுத்தப்படும் STL திட்டத்தில் முதல் கட்டத்தில் தொழில் நிறுவனங்களின் தற்போதைய நிலை மதிப்பீடு செய்யப்படும். 2ஆம் கட்டத்தில் ZED, ESG உள்ளிட்ட தர சான்றிதழ்கள் மற்றும் நிலைத்தன்மை தொடர்பான பயிற்சிகள் வழங்கப்படும். 3ஆம் கட்டத்தில் செயற்கை நுண்ணறிவு, டிஜிட்டல் தொழில்நுட்பம் மற்றும் புதுமை சார்ந்த திறன்கள் மேம்படுத்தப்படுகின்றன. இறுதி கட்டத்தில் தேசிய மற்றும் சர்வதேச சந்தைகளில் போட்டித்திறனை உயர்த்தி ஏற்றுமதி வாய்ப்புகளை விரிவுபடுத்த தேவையான வழிகாட்டுதல்கள் வழங்கப்படும். இந்த திட்டத்தின் மூலம் புதுச்சேரி மாநிலத்தை நிலைத்தன்மை சார்ந்த தொழில் வளர்ச்சியின் முன்னோடி மாநிலமாக உருவாக்குவதுடன் 2047ஆம் ஆண்டிற்குள் உலக தரத்திலான தொழில் சூழலை உருவாக்கவும் தொழில் முனைவோரின் உற்பத்தி திறன், தரம், ஏற்றுமதி மற்றும் புதுமை திறனை மேம்படுத்தவும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. மேலும் 100க்கும் மேற்பட்ட தொழில் நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்கள் மற்றும் பல்துறை நிபுணர்கள் இந்த முயற்சியில் பங்கேற்று நிலைத்தன்மை சார்ந்த தொழில் வளர்ச்சிக்கான ஒருங்கிணைந்த சூழலை உருவாக்குவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. காட்டேரிக்குப்பம் காவல் நிலையத்தில் மேற்கு சட்ட ஒழுங்கு காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் தலைமையில் மக்கள் குறை கேட்பு கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் காவல்துறை தலைமையகம் வழிகாட்டுதலின்படி வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் மக்கள் குறை கேட்பு கூட்டமானது காவல்துறை உயர் அதிகாரிகள் தலைமையில் நடைபெற்று வருகிறது. அதன் அடிப்படையில் பொதுமக்கள் காவல் நிலையத்தில் ஏற்கனவே புகார் அளித்து அதற்கு தீர்வு காணாத பட்சத்தில் இந்த மக்கள் மன்ற கூட்டத்தில் கலந்து கொள்கின்ற உயர் அதிகாரிகளை மிக எளிதில் சந்தித்து தகுந்த நடவடிக்கை மேற்கொள்வதற்கு சுலபமாக இருப்பதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். தொடர்ந்து காட்டேரிக்குப்பம் காவல் நிலையத்தில் சட்டம் ஒழுங்கு மேற்கு காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து பொதுமக்கள் கலந்து கொண்டு அவர்களின் குறைகளை எடுத்துக் கூறினர். இதனை கேட்டுக்கொண்ட கண்காணிப்பாளர் புகாரின் அடிப்படையில் விரைந்து நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என சம்பந்தப்பட்ட நபர்களிடம் உறுதியளித்தார். இதில் சட்டம் ஒழுங்கு மேற்கு காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தின் கீழ் உள்ள அனைத்து காவல் நிலைய ஆய்வாளர்கள், உதவி ஆய்வாளர்கள் மற்றும் காவலர்கள், குற்றப்பிரிவு காவலர்கள் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். பாகூர் மூர்த்திக்குப்பம் புதுக்குப்பம் கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ படவேட்டம்மன் ஆலயத்தின் 49ஆம் ஆண்டு செடல் திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் பாகூர் மூர்த்திக்குப்பம் புதுக்குப்பம் கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ படவேட்டம்மன் ஆலயத்தில் 49வது ஆண்டு செடல் திருவிழாவை முன்னிட்டு 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை கொடியேற்றத்துடன் வெகு சிறப்பாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் வீதி புறப்பாடு நடைபெற்று வந்த நிலையில் முக்கிய நிகழ்வான 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகமாக சந்தனம், பால், தயிர், இளநீர், தேன், அபிஷேகத்தூள், பழ வகைகள் மற்றும் வாசனை திரவியங்கள் மூலம் சிறப்பு அபிஷேகம் செய்து மலர்கள் மற்றும் சந்தனங்களால் அலங்கரிக்கப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து பிற்பகல் 2 மணி அளவில் ஸ்ரீ படவேட்டம்மன் அம்மனுக்கு கரகம் பிடித்து மேளதாளங்கள் முழங்க வீதி புறப்பாடாக வந்து சன்னதியில் செடல் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் 500க்கும் மேற்பட்ட பெண்கள், ஆண்கள் மற்றும் இளைஞர்கள், ஊர் பொதுமக்கள் தங்களுடைய வேண்டுதலுக்கு ஏற்ப செடல் அணிந்து தங்களுடைய நேர்த்திக் கடன்களை செய்தனர். அதனைத் தொடர்ந்து இளைஞர்கள் சார்பில் பொதுமக்களுக்கு அன்னதானங்கள் வழங்கப்பட்டன. மேலும் ஸ்ரீ படவேட்டம்மன், ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ முருகர் சிறப்பு அலங்காரத்தில் இரவு வீதி புறப்பாடு வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை மூர்த்திக்குப்பம் புதுக்குப்பம் கிராம நிர்வாக குழுவினர் மற்றும் கிராம பொதுமக்கள், அரசு ஊழியர்கள், இளைஞர்கள், ஃபைபர் போர்ட் மற்றும் கட்டுமர உரிமையாளர்கள், சீமெண்ட் வெளிநாட்டு நபர்கள், இளைஞர்கள், பெரியோர்கள் சிறப்பாக செய்து வருகின்றனர். கிருமாம்பாக்கம் மற்றும் பிள்ளையார்குப்பம் பகுதியில் பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்தின் சார்பில் விளையாட்டு மைதானம் மற்றும் வடிகால் வாய்க்கால் அமைப்பதற்கான பணியினை சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் ஏம்பலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியான கிருமாம்பாக்கம் மற்றும் பிள்ளையார்குப்பம் கிராமத்தில் விளையாட்டு மைதானம் மற்றும் வடிகால் அமைத்தல் மற்றும் புற்றுக்கோயில் குளம் மேம்படுத்துதல் ஆகிய பணியினை செய்வதற்காக பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து சார்பில் அரசாணை பெறப்பட்டு 28,94,000 ரூபாய் மதிப்பீட்டில் பூமி பூஜை நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக ஏம்பலம் சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் பாலமுருகன், இளநிலை பொறியாளர் சேகர், ஒப்பந்ததாரர்கள் மற்றும் அந்தந்த பகுதியை சார்ந்த கிராம முக்கியஸ்தர்கள், என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள், இளைஞர்கள் திரளாக கலந்து கொண்டு பூமி பூஜையை செய்தனர்.
சட்டமன்ற உறுப்பினர் கூறுகையில், விரைவில் அனைத்து பணிகளும் செய்து தரப்படும் என்று கூறினார். அப்பொழுது கிருமாம்பாக்கம் பகுதியை சார்ந்த இளைஞர்கள் பல வருடங்களாக சீரமைக்கப்படாமல் இருந்த விளையாட்டு மைதானத்தை செய்து கொடுப்பதற்காக நன்றியை தெரிவிக்கிறேன் என்று கூறி சட்டமன்ற உறுப்பினருக்கு சாக்லேட் பொருத்திய மாலை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்றும் அமைச்சர் பதவி விலகினால் எதுவும் மாறாது, பிரதமர் நரேந்திர மோடி பதவி விலக வேண்டும் என கூறுங்கள் என்று புதுச்சேரியில் தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். புதுச்சேரி மாநில விடுதலை சிறுத்தை கட்சி சார்பில் சிறப்பு மாநில செயற்குழு கூட்டம் கம்பன் கலையரங்கத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் விசிக தலைவர் திருமாவளவன் கலந்து கொண்டு பேசினார். அப்போது அவர் பேசுகையில், தமிழ் தேசியம் கருத்து தொடர்பான தெளிவு தேவைப்படுகிறது. செயல்படாத போது பிரச்சனைகள் வராது, செயல்படும் போதுதான் பிரச்சனைகள் வரும். ஒவ்வொரு மாநாட்டிலும் பிரச்சனை வரும், அது அடுத்த மாநாட்டில் சரி செய்யப்படும். தேர்தலுக்காக தொடங்கப்பட்ட இயக்கம் விடுதலை சிறுத்தை கட்சி அல்ல. சாதியை ஒழிக்க வேண்டும் என்பது எங்களது நோக்கம், கொள்கை. இப்போது தேர்தல் அரசியலுக்கு வந்துவிட்டோம், அது வேறு. இப்போது மாநில கட்சி அந்தஸ்தை பெற்றுவிட்டோம், பானை சின்னம் பெற்றுவிட்டோம், கூட்டணி அமைச்சரவையில் இடம்பெற்று இலக்கை எட்டிவிட்டோம். நம்மை போல் சமகாலத்தில் இயக்கங்களை தொடங்கியவர்கள் காணாமல் போய்விட்டனர். சிலர் கட்சியை இணைத்து விட்டனர். நயவஞ்சகம் கலந்த அரசியல் களத்தில் நாம் தாக்கு பிடித்திருக்கிறோம். நம்மை பற்றி வாழ்த்தாத ஒரு கும்பல் நெருக்கடி காலத்தில் திருமா மீது குற்றம் சாட்டி தலைமையை சிதைக்கும் நோக்கில் செயல்படுகின்றனர் என்றார். மேலும் பேசிய அவர், மிகவும் யோசித்து திருமா ஏன் முடிவெடுக்கிறார்? இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளலாமே, அதை ஏன் திருமா பயன்படுத்தவில்லை? நேரடியாக அமைச்சர் ஆகியிருக்கலாமே. ஆனால் வாய்ப்பிருந்தும் அதை செய்யாமல் தான் அமைச்சர் ஆகாமல் தன்னோடு இருந்த தம்பியை அமைச்சராக்கியுள்ளார் என பாராட்டியிருக்க வேண்டும். ஆனால் அப்படி யாரும் பேசவில்லை. எந்த முடிவாக இருந்தாலும் ஒரு விவாதம் நடந்துதான் அறிவித்துள்ளோம். அதை கூட அவர்களால் நினைத்து பார்க்க முடியவில்லை. திருமாவளவன் பதவி என்றால் உடனே ஓடி விடுவான், கையை நீட்டி விடுவான், விலை பேசி விடலாம் என நினைக்கின்றனர். அது அந்த காலம், இது சிறுத்தைகள் காலம். மேலும் மருத்துவர் ராமதாஸ் நம்மை பஞ்சு மிட்டாய் தலைவர்கள் என்றார். நீங்கள் நினைக்கின்ற தலைவர்கள் சிறுத்தைகள் இல்லை. நீங்கள் நினைப்பது போல் ஓரங்கட்ட முடியாது, ஒதுங்கிவிட முடியாது. இந்த கட்சி சிதற வேண்டும், ஒழிய வேண்டும் என்ற காழ்ப்புணர்ச்சி இருக்கும் என்று சொன்னால் அந்த அளவிற்கு உள்ளனர். திமுக இத்தனை இடங்கள் வெற்றி பெற்றதற்கு விடுதலை சிறுத்தை கட்சிதான் காரணம். இதனை பூத் புள்ளி விவரத்தோடு காட்ட முடியும். தாவேகா கூட்டணி அமைச்சரவையில் விசிக இடம்பெற்றுள்ளது. அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீர்கள், வாரிய தலைவர்கள் கொடுக்காதீர்கள். விசிகாவிற்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாது. அவர் பின்னால் ஆட்கள் இல்லை, வாக்கு வங்கி சரிந்துவிட்டது என்ற கெட்ட எண்ணத்தோடுதான் விசிகாவை விமர்சித்து வருகின்றனர். தேர்தலுக்கு முன்பும் டார்கெட் செய்யப்பட்டோம், பின்பும் டார்கெட் செய்யப்படுகிறோம். இதனை தொடர்ந்து பேசிய அவர், நான் எடுத்த முடிவு சரி, எங்கள் மீதான நம்பகத்தன்மை பாதுகாப்பாக உள்ளது. இன்றைக்கு நம்மை குறிவைத்து பேசுகிறார்கள். தேசிய அளவில் நீட் தேவையில்லை என பேசி வரும் கட்சி நமது கட்சிதான். கரப்பான்பூச்சி கட்சி போராட்டத்திற்கு போய் வந்தோம். அவர்களது ஒரே கோரிக்கை மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்பதுதான். நீட்டே தேவையில்லை என பேசவில்லை. வடக்கில் இருப்பவர்கள் மோடி அரசு தேவையில்லை, மோடி பதவி விலக வேண்டும் என போராடவில்லை. நீட் விலக்கிக் கொள்ளுங்கள் அல்லது நீட் ரத்து செய்யுங்கள் என அவர்கள் கூறவில்லை. சமமான கல்விக் கொள்கை என்பது வேறு, ஒரே மாதிரியான கல்விக் கொள்கை என்பது வேறு. நீட் தேர்வு காங்கிரஸ் கட்சி காலத்தில் தான் கொண்டு வந்தது. பாஜக ஏன் தூக்கி எறியவில்லை? நீட் தேவையில்லை என்பதுதான் எங்களது ஒற்றை முழக்கம். அமைச்சர்கள் அதிகாரிகளை மாற்றுவதால் எதுவும் மாறாது. ஆனால் நீட் தேர்வையே ரத்து செய்ய வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடி பதவி விலக வேண்டும் என்று கூறுங்கள். தமிழ் தேசிய அரசியல் என்ன என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். சாதி ஒழிப்பு, டெல்லியில் அதிகாரம் குவியக்கூடாது. மாநில அரசுக்கு தன்னாட்சி அதிகாரத்தை கொடுக்க வேண்டும். சமத்துவத்தை விரும்புவதால் தமிழ் தேசியத்தை பேசுகிறேன். இதை அழுத்தமாக கூறும் களம்தான் உளுந்தூர்பேட்டை மாநாடு என்றார். அரியாங்குப்பம் முத்துமாரியம்மன் ஆலயம் 37வது செடல் தேர் திருவிழாவின் தேரோட்டத்தை முன்னாள் சேர்மன் ஆனந்தன் துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் கொம்யூன் சுப்பராயப்பிள்ளை வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவிலின் 37வது ஆண்டு செடல் தேர் திருவிழா கடந்த 16ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. திருவிழாவை முன்னிட்டு தினமும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், ஆராதனை மற்றும் வீதி உலா நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. விழாவின் 9ஆம் நாளான நேற்று முக்கிய நிகழ்வாக செடல் உற்சவம் மற்றும் தேர் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளிய அம்மன் தேரில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார்.
இந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக அரியாங்குப்பம் கொம்யூன் முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்ததுடன் தேரின் படம் பிடித்து இழுத்து தேரோட்டத்தை தொடங்கி வைத்தார். பின்னர் திருவிழாவில் பங்கேற்ற பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கி சிறப்பித்தார். இவ்விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்து வழிபட்டனர். இந்த திருவிழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஆலய நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். மயிலத்தில் கல்குவாரி குட்டையில் குளிக்க சென்ற பட்டதாரி வாலிபர் நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த மயிலம் மாரியம்மன் கோவில் தெருவை சேர்ந்த ஜெய்சங்கர் என்பவரது மகன் சந்தோஷம் 27 வயதான BSc பட்டதாரி வாலிபரான இவர் அப்பகுதியில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார். இந்த நிலையில் அதிகாலை மயிலத்தில் பாதிராப்புலியூர் செல்லும் சாலையோரம் உள்ள கல்குவாரி குட்டையில் குளிக்க சென்ற அவர் நீரில் மூழ்கி உயிரிழந்தார். வீட்டிலிருந்து அதிகாலை சென்ற மகன் வீடு திரும்பாதது கண்டு அப்பகுதியில் அவரை தேடி பார்த்துள்ளனர். அவர் கொண்டு சென்ற இருசக்கர வாகனம் கல்குவாரி குட்டை அருகே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்ததால் நீரில் மூழ்கி உயிரிழந்திருக்கலாம் என சந்தேகமடைந்து பெற்றோர் திண்டிவனம் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த திண்டிவனம் தீயணைப்பு துறையினர் நீரில் இறங்கி சந்தோஷின் உடலை தேடி பார்த்துள்ளனர். சுமார் 30 நிமிட போராட்டத்திற்கு பின் சந்தோஷின் உடல் கண்டுபிடிக்கப்பட்டது. பிரேதத்தை கைப்பற்றிய தீயணைப்பு துறையினர் அதனை மயிலம் காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். இதுகுறித்து மயிலம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குளிக்க சென்ற பட்டதாரி வாலிபர் கல்குவாரி குட்டையில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கோட்டகுப்பம் நகராட்சியில் சமூக நாய்களுக்கு வெறிநாய் தடுப்பூசி முகாம் வெற்றிகரமாக நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியரின் உத்தரவின்படியும் தமிழ்நாடு அரசு நகராட்சி நிர்வாக இயக்குநரின் அறிவுறுத்தலின்படியும் விழுப்புரம் மண்டல கால்நடை பராமரிப்புத்துறை இணை இயக்குநர் டாக்டர் செல்வகுமார் வழிகாட்டுதலின்படியும் கோட்டகுப்பம் நகராட்சிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் சமூக நாய்களுக்கு வெறிநாய் தடுப்பூசி செலுத்தும் சிறப்பு முகாம் நடைபெற்றது. இந்த முகாமை கோட்டகுப்பம் நகராட்சி ஆணையர் துர்கா தொடங்கி வைத்தார். முகாமிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் நகராட்சி துப்புரவு ஆய்வாளர் கிருஷ்ணவேல் சிறப்பாக செய்திருந்தார். முகாமின் போது நகராட்சி ஊழியர்கள் மற்றும் நாய்பிடிப்பு பணியாளர்கள் விலங்குகள் நல வழிகாட்டுதல்களை முழுமையாக பின்பற்றி சமூக நாய்களை மனிதாபிமான முறையில் பிடித்து கால்நடை மருத்துவ குழுவின் மூலம் வெறிநாய் தடுப்பூசி செலுத்தினர். பின்னர் அனைத்து நாய்களும் அவை பிடிக்கப்பட்ட அதே பகுதிகளில் பாதுகாப்பாக மீண்டும் விடுவிக்கப்பட்டன. செல்லப்பிராணி வளர்ப்போரிடம் வெறிநாய் தடுப்பூசியின் அவசியம், தடுப்பூசியை கால முறைப்படி செலுத்துவதன் முக்கியத்துவம் மற்றும் விலங்குகள் நலன் தொடர்பான விழிப்புணர்வையும் விரிவாக எடுத்துரைத்தனர். இந்த சிறப்பு முகாமின் இறுதியில் மொத்தம் 86 சமூக நாய்களுக்கு வெறிநாய் தடுப்பூசி வெற்றிகரமாக செலுத்தப்பட்டது. இந்த நடவடிக்கை பொதுமக்கள் மற்றும் விலங்குகளை வெறிநாய் நோயிலிருந்து பாதுகாக்கும் முக்கியமான பொது சுகாதார முயற்சியாக அமைந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மருத்துவ படிப்பில் அரசுக்கு 50% இடங்களை ஒதுக்க வேண்டும். தனியார் மருத்துவக் கல்லூரி பிரதிநிதிகளுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி வலியுறுத்தல். நகைக்காக பெண்ணை கொடூரமாக கொன்ற உறவினர். திட்டமிட்டு அரங்கேற்றப்பட்ட கொலையில் குற்றவாளிகள் கைது. அமைச்சர் பதவி விலகினால் எதுவும் மாறாது. பிரதமர் மோடி பதவி விலக வேண்டும் என கூறுங்கள். புதுச்சேரியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் அறிவுறுத்தல். குடிபோதையில் காரை ஓட்டிய தமிழக வாலிபர். 8ற்கும் மேற்பட்டோருக்கு எலும்பு முறிவு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.